பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான போட்டா ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை எழுப்பினர். இதேபோல் செங்கல்பட்டு, திருப்பூர், வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்தும் போட்டோ ஜியோ சார்பில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுக அரசை கண்டித்து போட்டோ ஜியோ சார்பில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பொய் வாக்குறுதிகளை அளித்த திமுக அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நிர்வாகத்திறனற்ற முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை அறிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களை வஞ்சிப்பதாக போட்டோ ஜியோ அமைப்பினர் வேதனை தெரிவித்தனர். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுக அரசை கண்டித்து போட்டோ ஜியோ சார்பில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திமுக அரசுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நிர்வாகத்திறனற்ற முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை அறிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களை வஞ்சிப்பதாக போட்டோ ஜியோ அமைப்பினர் வேதனை தெரிவித்தனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். இதற்கிடையே ஆசிரியர்களின் ஒப்பந்தம் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டதுடன் மீண்டும் அது புதுப்பிக்கப்படவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் கல்வி அமைச்சரை சந்தித்து முறையிட்ட போது உங்களை பணி நிரந்தரம் செய்ய முடியாது என அமைச்சர் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.